சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. மனிதனால் கூடாததுதான் தேவனாலே கூடாததல்ல. மனிதனால் கூடாததுதான் தேவனாலே கூடாததல்ல. தேவனாலே எல்லாம் கூடும், எந்த வாரம் எல்லாம் மாறும், அதிசயங்கள் காண செய்பவர். தேவனாலே எல்லாம் கூடும், எந்த வாரம் எல்லாம் மாறும், அதிசயங்கள் காண செய்பவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. பகலிலே மேக ஸ்தம்பமே, இரவிலே அக்கினி ஸ்தம்பமே. பகலிலே மேக ஸ்தம்பமே, இரவிலே அக்கினி ஸ்தம்பமே. இரவு பகலும் வழி நடந்த முன் சென்ற என் தெய்வம், தடைகள் நீக்கி முன்னே செல்கிறீர். இரவும் பகலும் வழி நடந்த முன் சென்ற என் தெய்வம், தடைகள் நீக்கி முன்னே செல்கிறீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று நம்பிட வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று நம்பிட வேண்டும். தம்மை தேடும் அனைவருக்கும் பலன் தருவார் என்று நம்பும் ஒருவரையும் கைவிடுவதில்லை. தம்மை தேடும் அனைவருக்கும் பலன் தருவார் என்று நம்பும் ஒருவரையும் கைவிடுவதில்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை எந்த நாளும் எந்த வாழ்வில் செய்து விடுபவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாதையா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற அந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 65:4 நாம் வாசிக்கிறோம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாவோம் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிற நல்ல அருமையான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனிதன்
பாக்கியவான். எவ்வளவு அருமையாக இந்த வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்கள். தாவீது தன் சங்கீதத்தில் சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய பிரகாரங்களில் உம்முடைய பரிசுத்தமான பீடத்தில் அடைக்கலான் குருவிக்கும் தகைவிலான் குருவிக்கும் தன் கூடுகளை குஞ்சுகளை வைக்க இடம் கிடைத்திருக்கிறதே, அடியேனுக்கு உம்முடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, அந்த இடத்தை எனக்கு தருவீரா என்று சொல்லி, சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது, உம்முடைய சமூகம் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, உமது சமூகத்தில் இருக்கிற பாக்கியத்தை எனக்கு தாரும் என்று வாஞ்சித்து அவன் கதறினதை குறித்தெல்லாம் வாசிக்கிறோம். இங்கே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய பிரகாரங்களில் நான் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான். என்னுடைய பிரகாரத்தில் என் பிள்ளை வாசமாயிருக்கட்டும், தங்கட்டும், அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், அவனை நான் சேர்த்து கொள்கிறேன் என்று சொல்லி, என்னை நீர் அப்படி தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிற மனிதனாக, மகளாக, மகனாக நீர் வைத்திருக்கிறதற்காக, அந்த பாக்கியமான வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்பதாக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவன் அப்படி சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம். உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மை என்னவென்றால், உமது ஆலயத்தில் நீர் என்னை சேர்த்து கொள்வது, உம்முடைய பிரகாரத்தில் நான் வாசமாயிருக்கும்படி என்னை அணைத்து கொள்வது, உம்முடைய சமூகத்தில் தங்கியிருப்பதை எனக்கு நீர் தருவது, உம்முடைய பாதத்தை எனக்கு தருவது, இதுதான் பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மை. ஒரு வீட்டில் எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது. பெற்றோர் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, எத்தனையோ விதவிதமான பொருட்கள் வீட்டிலை நிறைந்திருக்கிறது, எத்தனையோ நன்மையான ஆசீர்வாதங்கள் வீடு முழுவதும் நிறைந்திருக்கிறது, நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நன்மைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது வீட்டின் நன்மையினால் என்னை நீர் திருப்தியாக்குகிறேன். உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீடு, அந்த வீட்டின் நன்மையினால் என்னை நீர் நிரப்பியருளும், என்னை அந்த ஆலயத்தின் நன்மையினால் என்னை திருப்தியாக்கும் என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய வீட்டின் நன்மை என்னவென்றால், மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவரை தெய்வமாக தெரிந்து கொள்கிற, அவர் சேர்த்து கொள்ளுகிற மகனாக, மகளாக நாம் மாறுவதுதான். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, ரட்சிப்பை பெறுவதுதான் மிகப்பெரிய அவரது வீட்டின் நன்மையாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவருடைய பிள்ளையாக நாம் இருப்பதுதான் பெரியதொரு அவரது வீட்டின் ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஆண்டவர் நம்ம மேல வைக்கிற அந்த அபிஷேகம்தான் அவருடைய வீட்டின் நன்மையாக நமக்கு இருக்கிறது. அவர் நமக்கு தருகிற விசுவாசம், அவர் மேல் நாம் வைக்கும்படியாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ அன்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் வழியாக தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். தேவ அன்பு, தேவனை நேசிக்கிறதான அன்பு, எதிராளிகளை நேசிக்கிறதான அன்பு, இந்த அன்பு பரிசுத்த ஆவியின் வழியாக தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த வீட்டின் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவதுதான் பாக்கியமாய் இருக்கிறது. பரிசுத்தமான வாழ்வு. இந்த பொல்லாத உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் பாவம் ஒன்றும் நம்மை அணுகாதபடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேண்டிய கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தி, இதெல்லாம் தான் கர்த்தருடைய வீட்டின் நன்மை. இந்த நன்மையினால் நம்மை அவர் திருப்தியாக்குகிறாராம். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக தருவார். நமக்கு வேலை வேண்டும், திருமணம் வேண்டும், குழந்தை வேண்டும், வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்புகள் வேண்டும், நல்லதுதான். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். முதலாவது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று ஆவிக்குரிய காரியங்களினால், நன்மைகளினால் நாம் நிரப்பப்பட விரும்பும் பொழுது, ஆண்டவர் என்னை அப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் கேட்கிற பொழுது, இந்த உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் அவரோடு கூட நமக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவர் அந்த நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய்
இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். இந்த நன்மையை அந்த மனிதனுக்கு, மகளுக்கு நீர் கொடுக்கிறீரே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் இவர்களை நீர் திருப்தியாக்குகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பு தான் உமது வீடாகிய ஆண்டவரே, உமது வீட்டில் இருக்கிற அந்த நன்மை ஆண்டவரே. பரிசுத்த ஜீவியம், விசுவாச வாழ்வு, உம்மை நேசிக்கிற நேசம் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம், இந்த வீட்டின் நன்மையினால் எங்களை நீர் திருப்தியாக்கும், எங்களை இன்னும் அதிகமாய் நிரப்பும் என்று யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும் என்று சொல்லி கேட்கிறார்களோ, உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையினால் ஒவ்வொருவரையும் நீர் திருப்தியாக்கும். என்னென்ன நன்மைகளை, இன்னும் நான் இப்பொழுது சொல்லாத நன்மைகளை எதெல்லாம் வைத்திருக்கிறீரோ அத்தனை நன்மைகளினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.